இப்போ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் நம்ம பார்த்தோம்ல போனதில் கொஞ்சோன்னா சரி நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ரைட்டா 2 மேக்னெட் இருக்குது. ஒன்று நேச்சுரல் மேக்னெட் அண்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல் எக்ஸட்ரா இதெல்லாம் ரைட்டா. எக்ஸட்ரா இன்னும் இருக்கிறது ரைட்டா. ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸ் இதெல்லாம் என்னது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டுகள் ரைட்டா. அண்டு நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல் எக்ஸட்ரா ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸ். அப்போது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் வெரி வீக் அண்டு ஷேப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் ஆர் இர்ரெகுலர். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நேச்சுரல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த மேக்னெட்டுகள் ரைட்டா இது வந்து இயற்கையிலேயே வீக்காக இருக்கும். அந்த மேக்னெட்டோட பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்காது, ஒரு வடிவம் இருக்காது. இந்த இப்போ பார் மேக்னெட் மாதிரி ஒரு வடிவம் இருக்காது. இயற்கையிலே கிடைக்கிது ஒரு தனிமம், கோபால்ட்டு, நிக்கல், அயன் ஓர் இதெல்லாம் கிடைக்கிது இல்லையா. அதுக்கு ஒரு ஷேப் இருக்குமா, வடிவம் இருக்காது. ஆனால் அதில் வந்து மேக்னெட்டிக் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரைட்டா. இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மேக்னெட் அதுதான் போட்டிருக்கான் ரைட்டா. அப்போ என்ன போட்டிருக்கான் பாருங்கள். ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட். ஸ்ட்ரென்த்னா வலிமை ஆஃப் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய நேச்சுரல் மேக்னெட்டோட வலிமையானது ஆர் இருக்கின்றன வெரி வீக் மிகவும் கம்மியாக, வீக்னா குறைந்து இருக்கின்றன அப்படின்றான். ஸ்ட்ரென்த் அதனோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து. அண்டு ஷேப்ஸ் ஆஃப் த மேக்னெட்ஸ் ஆர் இர்ரெகுலர். அதனோட வடிவம் வந்து ஒரு ரெகுலர் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்காது. அதோட கோணக்கமானக்க இருக்கும். அதை இர்ரெகுலர் வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறான் ரைட்டா. அப்போ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட்னு செய்யப்படுகிறது. ஆர்டிஃபிஷியல் செயற்கையான காந்தங்கள் ஆர் மேட் செய்யப்படுகின்றன. எப்படி இன் ஆர்டர் டு ஹேவ் எ டிசைர்டு ஷேப். இன் ஆர்டர்னா அதை கொண்டு, இந்த விதத்தில், அவர் டிசைர்ட்னா தீர்மானிக்கப்பட்ட ஒரு வடிவத்தில். அதாவது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் எல்லாம் செயற்கையாக செய்யக்கூடிய மேக்னெட்டுகள் எவ்வாறு செய்யப்படுது, ஒரு டிசையர்டு ஷேப். டிசையர்னா தீர்மானிக்கப்பட்ட வடிவத்தில் செய்யப்படுகிறது. இன் ஆர்டர்னா அதன் பிரகாரம், இன் ஆர்டர் டு எ டிசையர்டு ஷேப் ரைட்டா. இதன் பிரகாரம் செய்யப்படுகிறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம், ஆர் மேட் இன் ஏ டிசையர்டு ஷேப்ஸ் அண்டு ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குன்னா அண்டு ஸ்ட்ரென்த்து அதோட வலிமையும் நன்றாக இருக்கும் ரைட்டா. அதாவது நல்லா பார்த்துங்க. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் இன் ஆர்டர் டு ஏ டிசைர்டு ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்த். அப்படின்னா என்னது, அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் செய்யப்படுகிறது. அது தேவைக்கு ஏற்ப ஒரு வலிமையும் கொடுக்கப்படுகிறது ரைட்டா. இன் ஆர்டர்னா அதன் பிரகாரம். எதன் பிரகாரம், வலிமை மற்றும் வடிவம் எவ்வளோ வலிமை தேவையோ, எந்த மாதிரி வடிவம் தேவையோ இதன் பிரகாரம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் செய்யப்படுகிறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு இஃப் த மேக்னெட்ஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர், அது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருந்ததுனால், இஃப்னா ஒரு வேளை மேக்னெட்டுகள் இருக்கிறது இந்த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்கிள் வடிவத்தில் இருந்தால், ஷேப்னா வடிவம் இருந்தால், அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் சிலிண்டர் வடிவத்தில் இருந்தால், அதாவது தென் இட் இஸ் நோன் அஸ் பார் மேக்னெட். இந்த 2 வடிவத்தில் இருந்தால் அது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது, பார் மேக்னெட் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் தான் இப்படி ரைட்டா. ரெக்டாங்கிள் ஷேப்பில் செய்வாங்க, இல்லை சிலிண்ட்ரிக்கல் வடிவத்தில் செய்வாங்க. அப்படி செய்தால் அந்த மேக்னெட்டுகள் எவ்வாறாக அழைக்கப்படுகிறது, பார் மேக்னெட் என்று அழைக்கப்படுகிறது ரைட்டா. சரி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். அப்போ குணநலங்கள், காந்தத்தின் குணநலங்கள் என்னன்னு பார்ப்போம் ரைட்டா. அப்போ என்ன குணநலங்கள் அப்படின்னு பார்த்தா, த ஃபாலோவிங் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட். அப்படின்ற கீழ்கண்டவைகள் இந்த பார் மேக்னெட்டோட என்னது குணநலங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனது எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னெட் வில் ஆல்வேஸ் பாயிண்ட் அலாங் த நார்த் சவுத் டைரக்ஷன். அப்படின்னா ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னெட் என்னது, எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் தொங்கவிடப்பட்ட, ஃப்ரீல்னா எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் தொங்கவிடப்பட்ட, ஃப்ரீலி சஸ்பெண்டட் தொங்கவிடப்பட்ட ஒரு பார் மேக்னெட். பார் மேக்னெட் தான் இப்போ சொன்னல, சிலிண்ட்ரிக்கல் வடிவத்தில் இருக்கணும் அல்லது ரெக்டாங்குலர் வடிவத்தில் இருக்கணும். இது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் ரைட்டா. இதை தொங்கவிடப்பட்டால் அந்த மேக்னெட் ஆனது எவ்வாறாக இருக்கும், தொங்கவிட்டேன் நூலக்கடி தொங்கவிட்டேன்னா அந்த மேக்னெட் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் வில் ஆல்வேஸ்னு எப்பொழுதும் பாயிண்ட் அலாங் த சவுத், பாயிண்ட் அலாங் நார்த் சவுத் டைரக்ஷன்,
நார்த்திலிருந்து சவுத்து நோக்கி அது திரும்பி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி மீனிங் என்ன தெரியுமா? நல்லா பாருங்கள். இப்போது நான் படம் போட்டே காமிக்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இது ஒரு மேக்னெட், ரைட்டா? இதை நான் நூலை கட்டி தொங்க விட்றேன், ரைட்டா? இது தொங்கிட்டுருக்கு. இந்த நூலில் இந்த மேக்னெட் தொங்கிட்டுருக்கு. இது நார்த்து, இது சவுத்து, ரைட் வச்சுக்கணுமே. இது நார்த்து, இது சவுத்து, இது பூமி. சரியா? இதை நான் நூலை கட்டி ஒரு இது 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 பெரிய தூணு, இதில் நூலை கட்டி இந்த பார் மேக்னெட் தொங்க விட்டுருக்கேன். தொங்க விடும்போது இது பூமியோட நார்த்து, ரைட்டா? மேக்னெட்டிக் நார்த்து கிடையாது. இது சவுத்து இது மேக்னெட்டிக் சவுத்து, ரைட்டா? மேக்னெட்டிக் சவுத்து நார்த்துக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு, ரைட்டா? அதை தான் டிக்ளினேஷன் சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போது இது என்ன செய்யும்னா, நீ தொங்க விட்ட உடனே ஆட்டோமேட்டிக் அப்படியே திரும்பி இந்த நார்த்தானது எந்த நோக்கி போகும்? இந்த நார்த்தை நோக்கி திரும்பிடும். நீ இப்படி கூட திருப்பி வெயி, இந்த மேக்னெட் இப்படி திருப்பி வச்சா கூட ஆட்டோமேட்டிக் மேக்னெட்டோட நார்த்து ஜியாகிரபிக்கல் நார்த்தை நோக்கி திரும்பிடும். ஜியாகிரபிக்கல் நார்த்து பக்கத்தில் என்ன இருக்குது? மேக்னெட்டிக் சவுத்து போல் இருக்குது. இது மேக்னெட்டிக். அதனால் இந்த நார்த்து சவுத்தை நோக்கி திரும்பி இந்த டைரெக்ஷனில் வந்து நிற்கும். நார்த்து டு சவுத்து. இதாவது மேக்னெட்டோட நார்த்து இதை நோக்கியும் சவுத்தை நோக்கியும் இருக்கும். ஜியாகிரபிக்கல் நார்த்தை நோக்கியும் ஜியாகிரபிக்கல் சவுத்துன்னு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அவ்வளோதான். அதை தான் சொல்கிறான் ஃப்ரீலி சஸ்பெண்டட். அப்படின்னா தொந்தரவு இல்லாமல் தொங்க விடப்பட்ட ஒரு பார் மேக்னெட் வில் ஆல்வேஸ்னு எப்பொழுதும் பாயிண்ட்னா குறிப்பிடும்னு என்னது? குறிப்பிடும். எப்போ இதை குறிப்பிடும்? அலாங் த நார்த் சவுத் டைரக்ஷன். நார்த்து இது சவுத்து டைரக்ஷன். நார்த்துலேருந்து சவுத்து டைரக்ஷனை குறிப்பிடும். இந்த பார் மேக்னெட்டோட நார்த் இந்த சைட்லேயும் சவுத் இந்த சைட்லேயும் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பும், ரைட்டா? அதை தான் சொல்கிறான். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? எ மேக்னெட் அட்ராக்ட்ஸ் ஆர் ரிப்பல்ஸ் அனதர் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்படின்ட்டான். ஒரு மேக்னெட்டானது அட்ராக்ட்னா கவர்ந்து இழுக்கும், அல்லது ரிப்பல்ஸ் பண்ணும், அல்லது தள்ளிவிடும், ரைட்டா? ரிப்பல்ஸ் அனதர் மேக்னெட். இன்னொரு மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும் அல்லது ரிப்பல்ஸ் பண்ணும். எப்போ அட்ராக்ட் பண்ணும்? டிஃப்ரெண்ட் போல்ஸ் கம் டுகெதர் வில் அட்ராக்ட், சேம் போல்ஸ் கம் டுகெதர் வில் ரெஃப்ளெக்ட். ரிப்பல்ஸ், ரைட்டா? தள்ளிவிடும். சரியா? அப்போது அல்லது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டை இழுக்கும், அல்லது ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை பொருட்களை இழுக்கும், ரைட்டா? இல்லை தள்ளிவிடும், ரைட்டா? மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் டுவேர்ட்ஸ் இட் செல்ஃப். டுவேர்ட்ஸ்னால் அதை நோக்கி. எதை நோக்கி? ஒன்று டுவேர்ட்ஸ் இட் செல்ஃப், தன் பக்கம் இழுக்கும் அல்லது தன் பக்கத்திலிருந்து தள்ளிவிடும். சரியா? டுவேர்ட்ஸ் இட் செல்ஃப் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு, த அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம். எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? நியர் த எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட் அப்படின்றான். இந்த அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? எப்போ பார் மேக்னெட்டில் அந்த போலில் தானே ஃபோர்ஸ் இருக்கும். நார்த் போல் அண்ட் சவுத் போல் தான் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், ரைட்டா? அதான் சொல்கிறேன். த அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும், இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். த அட்ராக்டிவ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். எங்கே? நியர் த எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட். பார் மேக்னெட்டோட முனையில், ஒன்று நார்த் முனையிலோ இல்லை சவுத் முனையிலோ அதிகமாக இருக்கும், ரைட்டா? வென் எ பார் மேக்னெட் இஸ் டிப்டு இன்டு த அயன் ஃபில்லிங். ஒரு பார் மேக்னெட்டை நீ மூழ்கடித்தால் எதுக்குள்ள? அயன் ஃபில்லிங், இரும்புகளால் நிறைந்த ஒரு தொட்டியிலையோ எதுலையோ. இன்டு த அயன் ஃபில்லிங்னா இரும்புகள் இருக்கக்கூடிய இரும்புகளால் மூடப்பட்டுள்ள ஒரு இதில் இந்த பார் மேக்னெட்டை நீ உள்ளே முக்கினேன்னா என்ன செய்யும்? அந்த இரும்பெல்லாம் கவர்ந்து இழுத்துரும், ரைட்டா? அப்போ என்ன செய்யும்? தே கில்லிங் டு த எண்ட்ஸ் ஆஃப் த மேக்னெட். தே என்ன எதை குறிக்குது? இந்த அயனை குறிக்குது. அயன்கள் கிளிங்கின்னு என்னது? ஒட்டி கொள்ளும். என்னது? அயனை குறிக்கிறது. நல்லா பாருங்கள். பார் மேக்னெட்டை ஒரு அயன் ஃபில்லிங், சிறு அயன் துகள்கள் இருக்கு இல்லையா, அதனால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்துலையோ நீ முக்கிட்டு அதை எடுத்து என்ன செய்யும்? அந்த அயன் துகள்கள்லாம் இதில் ஒட்டி கொள்ளும். அப்போ எதை குறிக்கிறது? இந்த அயன் ஃபில்லிங்கை குறிக்கிறது. கில்லிங் டு த எண்ட்ஸ் ஆஃப் த மேக்னெட். அவைகள் ஒட்டிக்கொள்ளும். கில்லிங்னு ஒட்டிக்கொள்ளும். எங்கே? டு த எண்ட்ஸ் ஆஃப் த மேக்னெட். அந்த மேக்னெட்டோட எண்டுகளில் ஒட்டிக்கொள்ளும், நடுவில் கிடையாது. போதுமா? சரி, நெக்ஸ்ட்டு, அங்கே வென் எ மேக்னெட் இஸ் புரோக்கன் இன்டு பீசஸ்
ஈச் பீஸ் பிஹேவ்ஸ் லைக் ஏ மேக்னெட் வித் போல் அட் இட்ஸ் எண்ட். நல்லா பார்த்துக்கோ, ஒரு மேக்னெட். நான் இதை படம் போட்டு காமிச்சது உங்களுக்கு புரியும். ஷப்பா மிருகம். இது ஒரு மேக்னெட். இது இன்னொரு மேக்னெட். நல்லா பார்த்துக்கோங்க. என்ன போட்டிருக்காம, வென் ஏ மேக்னெட் இஸ் புரோக்கன் இன்டு பீசஸ். ஒரு மேக்னெட்டு 2 பகுதிகள் இன்ட்டு பீசஸ்னால் இப்போ ஒரு பண்ணை நான் 2 பீஸாக வெட்டுறேன், இல்லை 4 பீஸாக வெட்டுறேன். அதே மாதிரி இப்போ ஏ மேக்னெட், ஒரு மேக்னெட் ஆனது இஸ் புரோக்கன்னா வெட்டப்படுகிறது, இன்ட்டு பீசஸ்னால் பகுதிகளாக வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்போ இந்த ஒரு மேக்னெட்டு, இது நார்த்து, இது சவுத்து. நான் இது 2 வெட்டிடுறேன். வெட்டி இது ஒரு பாகம், இது ஒரு பாகம், இது ஒன்றான, இது நார்த் ஆயிரும், இது சவுத் ஆயிரும். இந்த மேக்னெட்டுக்கு இது நார்த் ஆயிரும், இது சவுத் ஆயிரும். போதுமா? நீ வெட்டினா கூட, எத்தனை பாகமாக வெட்டினா கூட அந்த ஒவ்வொரு பாகமும் நார்த்து சவுத்தாக தான் மாறும். பிறகு நான் இது என்ன பண்ணுறேன், இந்த இருக்கு இல்லையா, இது இன்னும் 2 வெட்டுறேனப்பா. இந்த இப்படி ஒன்றா இப்படி ஒன்றா வெட்டுறேன். இது என்ன இது 2 வெட்டினா கூட இது நார்த்தாக செயல்படும், இது சவுத்தாக செயல்படும். இது நார்த்தாக செயல்படும், இது சவுத்து. நீ எப்போ தான் வெட்டினாலும் சரி, அது ஒரு முனை நார்த்தாகவும் ஒரு முனை சவுத்தாக தான் செயல்படும். அதைத்தான் போட்டிருக்கான். ரைட்டாக பாரு. இஃப் யூ வென் எ மேக்னெட் இஸ் புரோக்கன் இன்டு பீசஸ், ஈச் பீஸ், ஒவ்வொரு துண்டும் பிஹேவ்ஸ் லைக் ஏ மேக்னெட் மாதிரி செயல்படும். நீ வெட்டினா கூட அந்த வெட்டப்பட்ட பீஸில் ஒரு முனை நார்த்தாகவும் இன்னொரு முனை சவுத்தாகவும் செயல்படும். ரைட்டாக பிஹேவ்ஸ் லைக் ஏ மேக்னெட் வித் போல்னால் அது முனைகளோடு செயல்படும். அட் இட்ஸ் எண்ட், அதனோட முனைகளில் அது ஒரு துருவம் மாதிரி செயல்படும். நார்த்து துருவம் அண்ட் சவுத் துருவம். ஒரு மேக்னெட் 2 வெட்டிடுறேன், நோ ப்ராப்ளம். அந்த வெட்டப்பட்ட மேக்னெட்டும் அதில் நார்த்து போலும் இருக்கும், சவுத்து போலும் இருக்கும். ரைட்டா, அந்த முனையில் அதுதான் சொல்கிறான். ரைட்டா, when a magnet is broken into pieces, பகுதிகளாக வெட்டப்பட்டால் ஈச் பீஸ், ஒவ்வொரு பீஸும் எப்படி பிஹேவ்ஸ்னால் செயல்படும் லைக் ஏ மேக்னெட், ஒரு மேக்னெட் மாதிரி செயல்படும். அப்படி செய்யணும். அதுக்கு போல் வேணும் இல்லையா, வித் போல் அட் இட்ஸ் எண்ட், அதனோட முனைகளில் போல் இருக்கும். நார்த்து போல் இருக்கும், சவுத்து போல் இருக்கும். ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ 2 poles of magnet have pole strength ஈக்குவல் டு ஒன் அனதர். அப்போ 2 போலாக இருக்குது. ஒரு மேக்னெட்டில் உள்ள 2 போலும், இப்போ நார்த்து போல் சவுத்து போல், எந்த ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கோ, நார்த்து போல் சவுத்து போல் இருக்கும். ஆனால் 2மே சம அளவில் உள்ள ஸ்ட்ரென்த், வலிமையை கொண்டிருக்கும். நார்த்து போல் எவ்வளோ வலிமையாக இருக்கோ அதே மாதிரி சவுத்து போல் அதே வலிமையிலே இருக்கும். கொஞ்சம் கூட மாறுபடாது. நார்த்து போலுக்கு ஜாஸ்தியாகவும் சவுத்து போலுக்கு கம்மியாகவும் இருக்காது. 2மே ஒரே அளவுள்ள வலிமையை கொண்டிருக்கும். ரைட்டா, 2 poles of the magnet. அப்படி 2 போல்கள், துருவங்கள், ஒரு மேக்னெட்டோட 2 துருவங்கள் ஹேவ்னா வைத்திருக்கும் போல் ஸ்ட்ரென்த், அதனோட போல் முனைகளின் வலிமையானது ஈக்குவல் டு ஒன் அனதர், ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். ஈக்குவல் டு ஒன் அனதர், ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். ஈக்குவல்னா நார்த்து போல் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு சவுத்து போலே ஸ்ட்ரென்த் இருக்கும். ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு 5வது பாயிண்ட், த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் இஸ் கால்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த். அப்படின்னா இந்த பார் மேக்னெட்டோட லென்த், நீளமானது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது, ஜியோமெட்ரிக்கல் லென்த் என்று அழைக்கப்படுகிறது. அண்டு த லென்த் பிட்வீன் த மேக்னெட்டிக் போல் ஆஃப் த பார் மேக்னெட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் லென்த். நல்லா பார்த்துக்கோயா, ஒரே ஒரு பார் மேக்னெட் தான், அதில் 2 லென்த்து கொடுத்துருக்கேன். என்னது, நல்லா இதுதான் கொஞ்சம் குழப்பம். ஜியோமெட்ரிக்கல் லென்த் அண்டு மேக்னெட்டிக் லென்த். நல்லா பார்த்துக்கோ. த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட், நல்லா பாருங்கள், ஒரு பார் மேக்னெட்டோட நீளமானது இஸ் கால்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோ, ஒரு பார் மேக்னெட்டோட நீளமானது ஜியோமெட்ரிக்கல் லென்த் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். அண்டு இன்னொன்று, த லென்த் பிட்வீன் த 2 மேக்னெட்டிக் போல். அந்த பார் மேக்னெட்டில் 2 போல் தானே இருக்குது, நார்த்து போல் சவுத்து போல். அப்போ த போலும் கடைசியில் தானே இருக்குது, நார்த்து போல் சவுத்து போல். அப்போ நல்லா பாரு, த லென்த் பிட்வீன், நீளம், பார் மேக்னெட்டோட மொத்த நீளத்தை சொல்கிறேன். த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட், நீளம் பார் மேக்னெட்டோட நீளம் வந்து ஜியோமெட்ரிக் லென்த்துன்னு சொல்லிட்டேன். 2வது லென்த் பிட்வீன், நீளம் பிட்வீன் இடைப்பட்ட 2 மேக்னெட்டிக் போல்ஸ். அந்த அதே பார் மேக்னெட் தான், அது 2 மேக்னெட்டிக் போலுக்கு நடுவில் உள்ளது வந்து தூரத்தை என்ன சொல்கிறான், இன் ஏ பார் மேக்னெட். நல்லா பார்த்து, த லென்த் பிட்வீன் 2 மேக்னெட்டிக் போல்ஸ் இன் ஏ பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட்டில் உள்ள 2 போல்களுக்கு நடுவில் உள்ள தூரமானது மேக்னெட்டிக் லென்த் என்று சொல்லுகிறார்கள். இது உங்களுக்கு குழம்பும் இருந்தாலும் நான் படம் போட்டு காமிச்சா தான் புரியும். இங்கே பாருங்க,
இது ஒரு பார் மேக்னெட்டப்பா, சரியா? இப்போ இதில் ரெண்டு, இது நார்த்து போல், இது சவுத்து போல், ரைட்டா? அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து இது 0 ரீடிங் வச்சுக்கணும், 0. இது 5 சென்டிமீட்ரு, இது 10 சென்டிமீட்ரு, இது 15 சென்டிமீட்ரு, இது 20 சென்டிமீட்ரு, ரைட்டா? வச்சுக்கிடுவோம் 0 மொத்தம். இப்போது அவன் என்ன சொல்கிறான், இந்த பார் மேக்னெட்டோட நீளம் எவ்வளவு? 0லேருந்து 20 சென்டிமீட்ரு, ரைட்டா தானே? இந்த 0 ஆரம்பிக்கிறேன், இங்கே நார்த்துலேருந்து இங்கே வந்து 20 முடியுது. அப்போது ஜியோமெட்ரிக்கல் லென்த்துன்னா இதனோட மொத்த நீளம், இதை இங்கேருந்து 0லேருந்து இந்த பார் மேக்னெட்டோட மொத்த நீளம் இது எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். இதை தான் என்ன சொல்கிறா, த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட், ரைட்டா? பார் மேக்னெட் இஸ் கால்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த். இதை தான் த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் இஸ் கால்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த். அப்போ அடுத்தது பாரு, த லென்த் பிட்வீன் த மேக்னெட்டிக் போல். மேக்னெட்டிக் போல்ன்றா, இது நார்த்து போல், இது நார்த்து போல், இது சவுத்து போல், ரைட்டா? அதான் இது நார்த்து, இது சவுத்து. அப்போ லென்த்து பிட்வீன் மேக்னெட்டிக் போல், மேக்னெட்டிக் போலுக்கும் நடுவில் உள்ள தூரம், சவுத்து போல், நார்த் மேக்னெட்டிக் போலுக்கும் சவுத்து மேக்னெட்டிக் போலுக்கும் நடுவில் உள்ள தூரம் இது மேக்னெட்டிக் லென்த்துன்றான். இதை வந்து மொத்த லென்த்தை வந்து இங்கேருந்து 0லேருந்து ஆரம்பித்து இது ஜியோமெட்ரிக் லென்த்து. ஆனால் மேக்னெட்டிக் போல், இது மேக்னெட்டிக் போல் மூலையில் தானே இருக்குது, இங்கேயும் மூலையில். இது மட்டும் எதுக்கு மேக்னெட்டிக் லென்த்துன்றான்னா, நல்லா கவனிச்சுக்கோ. இது இந்த முனையிலே 0 ஆரம்பிச்சிடும், இது முனையில் தான் வந்து 20 முடியும். ஆனால் மேக்னெட்டிக் நார்த்து போல் எங்கே ஆரம்பிக்கும்னா சற்று தள்ளி ஆரம்பிக்கும், இந்த இடத்துல ஆரம்பிக்கும். நார்த்து போல் எங்கே இருக்கும்னா இந்த ஒரு மேக்னெட், பார் மேக்னெட்டில் இங்கே இந்த இடத்துல 0ன்னா இது 2ஆம் நம்பரில் ஆரம்பிக்கும். எத்தனை நம்பரில்? நார்த்து போல் எத்தனை நம்பர், எத்தனை சென்டிமீட்டரில் ஆரம்பிக்க? 2வது சென்டிமீட்டரில் ஆரம்பிக்கும். செகண்ட் சென்டிமீட்டரில் ஆரம்பிக்கும். அதேமாதிரி சவுத்து போலில் லாஸ்ட் எண்டு 20 சென்டிமீட்டரில் முடிஞ்சுன்னா 18 சென்டிமீட்டரில் முடிஞ்சு போகும். சவுத்து போல் எங்கே இருக்கும்? 18வது சென்டிமீட்டரில் தான் இருக்கும், 19, 20 இருக்காது, சரியா? ஆனால் இங்கே நார்த்து போல் எங்கே இருக்கா? 2வது சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அப்போ இந்த 2வது சென்டிமீட்டர்லேருந்து 18வது சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளது மேக்னெட்டிக் லென்த். அப்போ இந்த மீதி இந்த 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கிறது என்னது? அங்கே நார்த்து போல் கிடையாது, சற்று தள்ளி இருக்கும் உள்ள நார்த்து போல். அதே மாதிரி சவுத்து போலும் இங்கே கடைசியிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். அப்போ இதைத்தான் மேக்னெட்டிக் லென்த்துன்றான். அப்போ மொத்த லென்த்து ஜியோமெட்ரிக்கல் லென்த். புரிஞ்சதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் அவன் குழம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் இஸ் கால்டு மொத்த நீளம், ஜியோமெட்ரிக் லென்த். அண்டு த லென்த் பிட்வீன் நீளமானது பிட்வீன் 2 மேக்னெட்டிக் போல்ஸ், இந்த 2 மேக்னெட்டிக் போல் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இஸ் கால்டு இன் ஏ பார் மேக்னெட் இஸ் கால்டு ஏ மேக்னெட்டிக் லென்த், ரைட்டா? நெக்ஸ்ட்டு, மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஆல்வேஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் த ஜியோமெட்ரிக்கல் லென்த், ரைட் தானே? மேக்னெட்டிக் லென்த் வந்து கொஞ்சம் தள்ளி தானே இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் லென்த் எப்பயுமே ஜியோமெட்ரிக்கல் லென்த்தை விட கம்மியாக தானே இருக்கும். ஜியோமெட்ரிக்கல் மொத்த நீளம், மேக்னெட்டிக் லென்த்துன்றது கொஞ்சம் அது நார்த்து போல் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், சவுத்து போல்லையும் கொஞ்சம் தள்ளி இருக்கும், அது கொஞ்சம் குறைவாக தானே இருக்கும், ஒரு 4 சென்டிமீட்டர் குறைவாக தானே இருக்குது ஜியோமெட்ரிக்கலை விட. அதனால் இது மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ஜியோமெட்ரிக்கல் லென்த், ரைட்டா? சார் நெக்ஸ்ட்டு, த ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் லென்த் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் லென்த் இஸ் 5/6. அப்போ இதனோட ரேஷியோ என்னென்னா, ரேஷியோன்னா விகிதாச்சாரம் சொல்கிறோம் இல்லையா? விகிதாச்சாரம் எப்படின்னா 5/6ன்றோம். அப்போ நல்லா பார்த்துக்கோ, இது 5 மடங்குன்னா அது 6 மடங்கு, ரைட்டா? இது ஜியோமெட்ரிக்கல் எவ்வளோ? 6. இது 5 தான் இருக்கும். அப்போ குறைவாக தானே இருக்கும் மேக்னெட்டிக் லென்த்து. அதான் பார்த்துக்கோ, த ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் லென்த் அண்டு ஜியோமெட்ரிக் லென்த், ரெண்டுக்குள்ள ரேஷியோ விகிதாச்சாரம். த ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் லென்த் அண்டு ஜியோமெட்ரிக் லென்த் இஸ், மாற்றி போட்டக்கூடாது, த ரேஷியோ ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் லென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த்னு போடக்கூடாது. த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் லென்த் அண்ட் ஜியோமெட்ரிக் லென்த் இஸ் 5/6. அப்போ இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன் பாருங்களேன். அப்போ மேக்னெட்டிக் லென்த் பை ஜியோமெட்ரிக் லென்த் வந்து என்னது? 5/6 டிவைட் பண்ண என்னது? 0.833 வருது, ரைட்டா? நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் இதனோட சூத்திரம்.
இதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ மேக்னெட்டிக் லென்த் அப்படின்றா என்னன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் லென்த்துன்ட்டு வரும்போது இப்போது மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு ஜியாமெட்ரிக்கல் லென்த். இப்போ நீங்கள் பாருங்கள், மேக்னெட்டிக் லென்த் பை ஜியாமெட்ரிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆகிப்போச்சு? 0.5/6 தானே. மேக்னெட்டிக் லென்த்து 5, ஜியாமெட்ரிக் லென்த்து 6. அப்போ இது ரெண்டே டிவைட் பண்ணால் 0.833 வருது. இப்போ இதில் மேக்னெட்டிக் லென்த் மட்டும் வேணுன்றேன். இங்கே பாருங்கள், மேக்னெட்டிக் லென்த் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இது இந்த சைடு போயிடும், இன்ட்டு கீழே உள்ளது இங்கிட்டு போயிடும், இங்கிட்டு போயிடும். அப்போது என்ன பண்ணோம்? மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு என்னது? 5/6 இன்ட்டு ஜியாமெட்ரிக்கல் லென்த். பாருங்கள், இந்த 5/6 நீ 0.833 போட்டாலும் சரி, போடாமல் விட்டாலும் சரி. அப்போ மேக்னெட்டிக் லென்த் பை ஜியாமெட்ரிக் லென்த் வந்து 5/6. இப்போ மேக்னெட்டிக் லென்த் மட்டும் வேணும்னா அப்போ மேக்னெட்டிக் லென்த் இங்கிட்டு வச்சுட்டு ஜியாமெட்ரிக் லென்த்து இங்கே கொண்டு போயிடும், ரைட்டா? அப்போ மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு ஜியாமெட்ரிக்கல் லென்த். இவ்வளோ தான், சிம்பிள் லாஜிக். சரி, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், அதை அடுத்ததில் பார்க்கலாம்.